இந்த வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர்லையும் அதே தில்லாலங்கடி வேலையை RSS டவுசர் ரவி பண்றாரு. பார்க்கிற போஸ்ட்மேன் வேலையையும் ஒழுங்கா பாக்குறது கிடையாது. தமிழர்களின் தேசிய கீதம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான். இவருக்கு வெட்டி செலவுங்க 157 ஏக்கர்ல ஆளுநர் மாளிகை. எத்தனை? நமக்கு எல்லாம் 150 அடியில ஒரு வீடு வாங்க முடியல. இவர் என்ன நினைச்சிட்டாரு? தேசிய கீதத்தை இவருக்கு வரவேற்பு கொடுக்கறத பாடலாவும் இவரை வழி அனுப்புற பாடலாவும் நினைச்சார் போல. சட்டம் ஏற்ற இடத்துல இருக்காரா? மக்களோட கோரிக்கையை கேட்கிற இடத்துல இருக்காரா? மக்கள் பிரச்சனையை தீர்க்கிற இடத்துல இருக்காரா? இவர் என்னமோ ஜன்னல்ல எட்டி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், ரோட்ல போனவன் ஜன்னல் வழியா கல்ல விட்டு அடிச்சிட்ட மாதிரியும், இல்ல இங்கிருந்து வாட்டர் கேன்ல பெட்ரோலை பிடிச்சி அவர் மேல ஜன்னல் வழியா ஊத்திட்ட மாதிரியும் 157 ஏக்கர்ல கேட்டுக்கு வெளியே உள்ள ரோட்ல எவனோ பெட்ரோல் ஊத்திட்டா அவங்க உயிருக்கு பாதுகாப்பும் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கும் கெட்டு போயிட்டா. தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சுட்டு தேசிய கீதம் மட்டும் பாடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா தேசிய கீதம் பாடிட்டு அதுக்கு அடுத்தபடியா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. அப்போ என்ன நினைச்சேன், இது ஒருவேளை தவறுதலா நடந்திருக்கும் போல. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு பதில் தேசிய கீதம் மாற்றி ப்ளே பண்ணிட்டாங்க போல. எனக்கு தெரிஞ்சு இந்த நடைமுறை தான் இந்த சங்கி ரவி பங்கெடுக்கிற எல்லா நிகழ்வுலையும் நடக்கும். இதை முதல்ல தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்தும். 157 ஏக்கர் மாளிகையை தமிழ்நாட்டு தலைமைச் செயலகமாக மாற்றிட்டு RSS சங்கி ரவிக்கு ஆளுநர் பதவிக்கு ஒரு 1 BHK இல்லை 2 BHK ஃப்ளாட் கொடுத்தா போதும் தான் தோணும். ஆளுநர் பதவி தமிழ்நாட்டு அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அவங்களோட நிகழ்ச்சி நிரல் தமிழ்நாட்டு அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். தமிழ்நாடு அரசு கண்காணித்து அதை மீறி செயல்படும் போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும். தமிழை புறக்கணிச்சுட்டு எங்கள் தமிழை அவமதிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்தா February 12, 2024, அதாவது நேற்று இந்த வருஷத்தோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. வழக்கமாக சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது, வருஷத்தோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது ஆளுநர் உரையோடு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம், அவ்வளோதான். அந்த வழக்கத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அழைப்பு விடுத்து ஆளுநர் உரையை முன்கூட்டியே ஆளுநருக்கு அனுப்பிச்சு அதில் அந்த உரைக்கான ஒப்புதலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டத்தொடருக்கு வராங்க. ஆளுநருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது ஏதாவது புரியல அப்படின்னா அது அவருக்கு விளக்கியோ இல்லை அதில் ஏதாவது திருத்தம் செஞ்சியோ அவருக்கு புரிகிற மாதிரி தெளிவாக அதில் விளக்கி கொடுத்து மறு ஒப்புதல் வாங்கி தான் ஆளுநர் உரையே சட்டமன்றத்தில் வாசிக்கப்படும். அப்படி முன்கூட்டியே ஒப்புதல் பெற்ற ஒரு உரையை இந்த RSS டவுசர் ரவி வந்து மறுபடியும் போன வருஷம் பண்ண அதே தில்லாலங்கடி வேலையை இந்த வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர்லையும் அதே தில்லாலங்கடி வேலையை RSS டவுசர் ரவி பண்றாரு. அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்க மறுக்கிறார். உடன்பாடு இல்லை, தவறா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு நொட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. முதல்ல சங்கி ரவிக்கு RSS டவுசர் ரவிக்கு அதில் உடன்பாடு ஏற்பட வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது. மக்களுக்கு பதில் கூற வேண்டிய கட்டாயத்தில் தான் அரசு இருக்கே தவிர ஆளுநருக்கு ஒருபோதும் பதில் கூற வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. வருஷம் ஃபுல்லாக சும்மாவே உட்காந்துக்கிட்டு தண்டச்சோறு தின்னுக்கிட்டு இருக்கிற ஆளுநர் ரவிக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரி இதையாவது வந்து பண்ணிட்டு போட்டோம், சும்மா படிச்சுட்டு போட்டோம், வேற என்ன வேலை இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வந்து படிச்சுட்டு போங்க ஒரு மணி நேரம், சும்மா தானே இருக்கீங்க வெட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்து அதை படிக்க சொல்கிறாங்க. அந்த வேலையும் ஒழுங்காக பார்க்கறது இல்லை. தமிழ்நாடு அரசு எந்த சட்டங்களோ மசோதாக்களோ நிறைவேற்றி கொடுத்தா அதுக்கு ஒப்புதல் தர்றதில்லை. முறையாக அனுப்ப வேண்டிய மசோதாக்களை ஒன்றிய அரசுக்கு அனுப்புறதில்லை. பார்க்குற போஸ்ட்மேன் வேலையையும் ஒழுங்காக பார்க்கறது கிடையாது. வருஷம் பூரா காலேஜுகளில் எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு, கல்லூரிகளில் நடக்கிற ஊழலுக்கு துணை போய்கிட்டு, கோவிலாக தொடப்பத்தை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு, கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டு, இந்த மாதிரி ராஜ மரியாதையோட பலத்த போலீஸ் பாதுகாப்போட அவர் சுற்றுலா பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் நினைச்ச இடத்துக்கு போய்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கார் இருக்கிற இடத்த. சரி, வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் அவர் வேலையை பார்க்கட்டுமே. இப்போ வேலை கூட கிடையாது, சும்மா ஒரு ரீடிங். அவருக்கு ஆளுநருங்கிற பதவியை கொடுத்துருக்குமேங்கிற ஞாபகம் அவருக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற செயலுக்காக அவருக்கு அந்த அழைப்பு விடுத்தா அங்கேயும் வந்துட்டு எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு. அப்படி எதையாவது விளங்கலை அப்படின்னா, புரியலன்னா ஒப்புதல் அளிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு விளக்கம் கேட்கணும். அப்போது அங்கேயும் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம். முன்கூட்டியே ஒரு உரை கொடுக்கும்போது அதை படித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது புரியலன்னா விளக்கம் கேட்டு மறுபடியும் அனுப்பிச்சிருக்கணும். அங்கேயும் வருஷம் ஃபுல்லாகவும் வேலை பார்க்கறது இல்லை. என்ன உரை வாசிக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போதும் அதை படித்து பார்த்துட்டு அதில் எதனா புரியலன்னா அங்கேயும் சரியாக வேலை பார்க்காம நேராக சட்டமன்றத்துக்கு வந்துடுறது. மாநிலத்தில் முதலமைச்சருங்கிறது உயர் பதவி, அவங்களுக்கு ஒருத்தர் பதவி பிரமாணம் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் உங்களை வச்சுருக்காங்க. சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னா, அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்க மறுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை அவருக்கு தேசிய கீதம் பாடணுமா, அது முடிவடையும் போது சட்டமன்றம் அந்த உரை நிறைவடையும் போது ஒரு முறை தேசிய கீதம் பாடி
அவருக்கு வெளியே அனுப்பணுமா. எப்பவுமே தமிழ்நாட்டோட வழக்கம், எந்த ஆட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டோட வழக்கம் என்னன்னா, சட்டமன்றமா இருக்கட்டும், அரசு நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், எந்த ஒரு பொது நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடி அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும். தேசிய கீதத்தை பாடி அந்த நிகழ்ச்சி நிறைவடையும். இவர் வந்துட்டு திடீர்னு டவுசரை மாத்திக்கிட்டு வந்துருவாராம், RSS கொடுத்த டவுசரை. இவருக்கு முதல்ல நாங்க தேசிய கீதத்தை நொட்டணுமா, இவர் போகும்போது இவருக்கு தேசிய கீதத்தையும் நொட்டணுமா. இவர் என்ன நினைச்சிட்டாரு, தேசிய கீதத்தை இவருக்கு வரவேற்பு கொடுக்கற பாடலாகவும் இவரை வழி அனுப்புற பாடலாகவும் நினைச்சிட்டாரு போல. நான் வரும்போது தேசிய கீதம் ஒலிக்கணும், நான் போகும்போது தேசிய கீதம் ஒலிக்கணும்னு. ஆனா கேட்கறது மட்டும் நல்லா வக்கனையா கேட்பாரு, ஆனா அந்த தேசிய கீதத்துக்கு மரியாதை தரமாட்டார். தேசிய கீதம் பாடலான்னும் போதே எழுந்து போய்கிட்டே இருப்பார். இதையத்தான் போன ஆண்டும் பண்ணாரு, இந்த ஆண்டும் நேத்தும் அதையத்தான் செஞ்சிருக்காரு. இந்த RSS போலி தேசபக்தி டவுசருங்க எல்லாம் தேசபக்தின்னு பேசுறது எல்லாமே நம்மளை ஏமாத்துறதுக்கு தானே தவிர அவனுங்க கிட்ட ஒரு துளி கூட அந்த நாட்டிற்கான பற்றுங்கிறது இருக்கவே இருக்காது. எங்க தமிழை நாங்க விட்டு கொடுத்துட்டு உன் டவுசரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீ போட்டிருக்கிற RSS டவுசரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. பேரறிஞர் அண்ணா சொன்ன இந்த ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியையும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த கருத்தை முன்மொழிஞ்சு ஆளுநர் பதவியே தொடச்சி தூக்கி வீசுற வேலையைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசும் முன்னெடுக்கணும். வேற ஆளுநரை போடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் தீர்வு இல்லை. இவருக்கு வெட்டி செலவுங்க 157 ஏக்கர்ல ஆளுநர் மாளிகை. எத்தனை? நமக்கு எல்லாம் 150 அடியில ஒரு வீடு வாங்க முடியல. ஆனா ஒரு வேலையும் செய்யாத, ஒன்னுத்துக்கு உதவாத தண்டச்சோரா இருக்கிற ஆளுநருக்கும் ஆளுநர் பதவிக்கும் 157 ஏக்கர்ல ஆளுநர் மாளிகை தேவையா? அந்த ஆளுநர் மாளிகை அமைஞ்சிருக்கிற பகுதிக்கு வெளியே இருக்கிற ரோட்ல யாரோ ஒருத்தன் பெட்ரோலை ஊத்திட்டானா கொளுத்திட்டானா இவருக்கு உயிருக்கு ஆபத்தான், ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அதுல வேற ஒரு அரசியல் பண்றாரு. இவர் என்னமோ ஜன்னல்ல எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், ரோட்ல போனவன் ஜன்னல் வழியா கல்ல விட்டு அடிச்சிட்ட மாதிரியும், இல்ல இங்கிருந்து வாட்டர் கேன்ல பெட்ரோலை பிடிச்சி அவர் மேல ஜன்னல் வழியா ஊத்திட்ட மாதிரியும், உயிருக்கு ஆபத்து, ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு அப்படி இப்படின்னு பிஜேபி RSS டவுசர் வேலையை இங்க காட்டிக்கிட்டு இருக்காரு. 157 ஏக்கர்ல கேட்டுக்கு வெளியே உள்ள ரோட்ல எவனோ பெட்ரோல் ஊத்திட்டா உங்க உயிருக்கு பாதுகாப்பும் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கும் கெட்டு போயிடுதா? தமிழ்நாட ரொம்ப ரொம்ப குறைவா எடை போடாதீங்க. இது தமிழ்நாடு. இந்த மண்ணோட அரசியலும் இந்த மண்ணோட பகுத்தறிவும் மிக பெரும் தலைவர்களால செதுக்கப்பட்டது. இதனோட இயற்கையே இந்த மண்ணோட நேச்சருங்கிறதே வேற. இது புரியாம இந்த RSS டவுசர் ரவி விளையாடிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டோட. இவருக்கு 157 ஏக்கர்ல வெறும் மாளிகை மட்டும் இல்லாம இவர் எங்கெல்லாம் சும்மா சொந்த வேலைக்காக சுத்தி பார்க்க போனா, சாமி கும்பிட போனா, கோயில்ல தொடப்படுத்து பெருக்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறது வர்றது, நின்னா நடந்தா உட்கார்ந்தான்னு அத்தனை நூற்றுக்கணக்கான போலீஸ் இவருக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபடுறாங்க. இவர் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க அத்தனை போலீஸ் முன்னேற்பாடு பண்ணணும். அத்தனை போலீஸ் இவரோட ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இவர் சேர்ற இடம் வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு, ஒவ்வொரு இடத்துலயும் செக்கிங்கு, போலீஸ் கான்வாய், அவர் உட்கார்ற சேர் முதல் கொண்டு அமுத்தி பார்த்து உட்கார்ந்து பார்த்து எதையாவது அதுல அடியில ஆப்பு வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்து அவரை உட்கார வைக்கணும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு பாதுகாப்புக்கு அவசியம் என்ன? நீங்க யாரு? உங்களால இந்த தமிழ்நாட்டுக்கு விளையிற நன்மை என்ன? நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களை அமைச்சிருக்கோம். அவங்களோட பாதுகாப்பு மிக முக்கியம். முதலமைச்சரோட பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அவர்களுக்கு முதலமைச்சர் கான்வாய் இருக்கிறதோ, பலத்த பாதுகாப்பு இருக்கிறதோ, செக்கிங் பண்றதோ பாதுகாப்பு அவசியம். அப்படி இருக்கும்போது ஆளுநர் பதவிக்கு எதுக்கு பாதுகாப்பு? சும்மா ஒரு போலீஸை லத்தியோடு கொடுக்கலாம். போலீஸ் கூட தேவையில்லை ஆளுநர் பதவிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ங்கிற ஒரு RSS டவுசரே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இருக்காங்க. அவங்க கையில ஒரு லத்தியை கொடுத்து கூட போயிட்டு வர மாதிரி அனுப்பி விடலாம். இவருக்கு இவ்வளவு பாதுகாப்புக்கான அவசியமே கிடையாது. இவருக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற தேவை என்ன இருக்கு? இவர் சட்டம் இயற்ற இடத்துல இருக்காரா? மக்களோட கோரிக்கையை கேட்கிற இடத்துல இருக்காரா? மக்கள் பிரச்சனையை தீர்க்கிற இடத்துல இருக்காரா? சும்மா நாங்க நிறைவேற்றி கொடுக்குற மசோதாக்களை கொடுத்து அனுப்புறதுக்கே உங்களால முடியல. 157 ஏக்கர் மாளிகையை தமிழ்நாட்டு தலைமைச் செயலகமா மாத்திட்டு RSS சங்கி ரவிக்கு ஆளுநர் பதவிக்கு ஒரு 1 BHK இல்ல 2 BHK பிளாட் கொடுத்தா போதும் தான் தோணுது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் சங்கி ரவி இருக்கார் இல்லையா? இப்போ எப்படி சட்டமன்றத்தில் முதல்ல தேசிய கீதம் ஒலிக்கணும், இறுதியிலையும் தேசிய கீதம் ஒலிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது முதல் தடவை கிடையாது. ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர்கள் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சார்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைச்சிருந்தார். தமிழ்நாடு
தேசிய வாக்காளர் தினத்தை கொண்டாடுறதுக்கு. அதில் தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளர், அதுக்கப்புறம் அவர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி பல முக்கிய ஆளுநர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு தேசிய கீதம் தான் ஒலிக்கப்படுது. நான் என்ன நினச்சேன், இவங்க வாலண்டியராக இந்த குடுமி கும்பல் பண்ணுற வேலையை தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சிட்டு தேசிய கீதம் மட்டும் பாடுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் தேசிய கீதம் பாடிட்டு அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. அப்போ என்ன நினச்சேன், இது ஒரு வேளை தவறுதலாக நடந்திருக்கும் போல். முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு பதில் தேசிய கீதம் மாற்றி ப்ளே பண்ணிட்டாங்க போல். சரி, அதை எப்படி நிறுத்துறதுன்னு அப்படியே மரியாதை குறைவாக இருக்கக்கூடாதுன்னு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த குடுமி கும்பல், இந்த ஆர்எஸ்எஸ் டவுசர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த வழக்கம்தான் பின்பற்றப்படுது. முதல்ல தேசிய கீதம் பாடுறாங்க, அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிக்காக வேறு வழி இல்லையே அப்படிங்கிறதுக்காக தமிழ் தாய் வாழ்த்தை 2வது ப்ளே பண்ணுறாங்க. மறுபடியும் நிகழ்ச்சி முடியும் போது மறுபடியும் தேசிய கீதம் பாடுறாங்க. அந்த இடத்துல தமிழ்நாட்டோட மிக முக்கிய அதிகாரிகள் எல்லாம் கூட இருக்காங்க. இருந்தாலும் இந்த சங்கி ஆர்எஸ்எஸ் டவுசருக்காக அந்த வேலையை அந்த மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுது. எனக்கு தெரிஞ்சு இந்த நடைமுறை தான் இந்த சங்கி ரவி பங்கெடுக்கிற எல்லா நிகழ்வுலையும் நடக்கும். இதை முதல்ல தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்தணும். ஆளுநரோட மொத்த நிகழ்வுகளோட முன்னேற்பாடு, அதனோட நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாமே அரசு அனுமதிக்கிறபடி தான் நடக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கணும். அதன்படி தான் நடந்துக்கணும். அதை மீறி ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு அரசு எந்திரம், தமிழ்நாடு அரசு கட்டமைக்கிற விஷயத்தை தாண்டி ஆளுநரால் ஒரு இடத்துல கூட தனித்து இயங்குற மாதிரி இருக்கவே கூடாது. சங்கிகள் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் ஒன்று தமிழ் தாய் வாழ்த்தை ஒலிக்காமல் பண்ணுறாங்க, இல்லை தமிழ் தாய் வாழ்த்து பாடினாலும் அதை அவமதிக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா முதல்ல தேசிய கீதம் பாடிட்டு கடமைக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறாங்க. இந்த சங்கி ரவி, இந்த ஆளுநர் பதவி தமிழ்நாட்டு அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அவங்களோட நிகழ்ச்சி நிரல் தமிழ்நாட்டு அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு அவ்வளோ பாதுகாப்பு நடைமுறைகளை ஆளுநருக்கு கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிகள் மொத்தத்தையும் தமிழ்நாடு அரசு கண்காணித்து அதை மீறி செயல்படும் போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். என்னோட மொழி, என் தாய்மொழி, எங்கள் தமிழை புறக்கணிச்சிட்டு எங்கள் தமிழை அவமதிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்தால் அவங்க தமிழ்நாடு கடுமையான நடவடிக்கைக்கும் ஆளாக்கப்படணும். இதை மக்கள் தன்னெழுச்சியாக இருந்து கேள்வி கேட்கணும். இந்த ஆர்எஸ்எஸ் டவுசர் பின்னாடி கிழிஞ்சு போய் அவங்க வந்த இடத்துக்கே திரும்ப ஓடணும். தமிழர் உரிமையை தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோ பாருங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.